தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம பார்க்க போகிறது எம்என்ஆர் சுப்பராமன். சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள் எத்தனையோ பேர், தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் இல்லையா? ஆனால் அவங்களில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான தனித்துவமான அடையாளம் இருந்தது. அந்த வகையில் இந்த எம்என்ஆர் சுப்பராமன் அப்படிங்கிறவருக்குள்ள அடையாளம் என்ன அப்படின்னா, எத்தனையோ பேருக்கு காந்தியடிகள் மிகப்பெரிய தலைவராக இருந்தார் இல்லையா? காந்தியடிகள் ஒருத்தர்கிட்ட எனக்கு ஒரு வரம் வேணும் கேட்டார்னா அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர் இந்த எம்என்ஆர் சுப்பராமன் அவர்கள். காந்தியே வரம் கேட்டார். எல்லாருமே காந்தி கிட்ட வரம் கேட்பாங்க, காந்திகிட்ட இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பாங்க, கோரிக்கை வைப்பாங்க. காந்தியே ஒருத்தர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு தியாகியா இருந்திருப்பாரு, தேசப்பற்ற மிக்கவராக இருந்திருப்பாருன்னு நீங்க பாருங்க. இந்த எம்என்ஆர் சுப்பராமன்கிறவர் மதுரை மாவட்டத்தில் உள்ள மிக அந்த முக்கியமான பகுதியில் அந்த காலத்தில் இருந்தவர். நான் சொல்றது 1934 காலகட்டம். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல்வாக்குமிக்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அவர். அந்த திருமங்கலம் பகுதியில் இருந்தவர் அவர். அந்த நெசவு தொழில் தான் அவங்களுடைய குடும்ப தொழிலாக இருந்தது. அந்த நூல் நூற்பது, நூலுக்கு சாயம் ஏற்றுவது, நெசவு தொழில் அவங்களுடைய இருந்தது. மதுரை திருநகரில் அவங்களுடைய வீடுலாம் இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு செல்வாக்கான குடும்பம். சௌராஷ்டிரா என்ற ஒரு இனத்தை சார்ந்தவர்கள், குழுவை சார்ந்தவர்கள். அவங்க ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு வீடு. அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, சின்ன வயசுலேயே பையனை 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும், அதுவும் பிரிட்டனுக்கு அனுப்பணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் நான் வெளிநாட்டுக்கெலாம் போக மாட்டேன், எனக்கு தாய் நாடு தான் முக்கியம், நம்ம நாடு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அவர் வெளிநாட்டு கல்வியை மறுத்துடுறார். அவர் வளர்ந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு பிரிட்டிஷ்காரங்களோட உள்ள வெளிநாட்டில் உள்ள மருந்து கம்பெனியோடலாம் இவங்களுக்கு பங்குகள் இருக்கு. ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா அந்த பங்குகளை எல்லாம் அவர் விட்டுறாரு. அவங்களோட நமக்கு எந்த தொடர்புமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்கு வருது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சுதந்திர போராட்ட உணர்வு அவருக்குள்ள வர ஆரம்பிக்குது. அப்போ 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்ட காலகட்டம். நம்ம இந்தியர்களுடைய சம்மதம் இல்லாமையே இந்தியாவை அந்த 2ஆம் உலகப் போர்ல பிரிட்டன் ஈடுபடுத்துது. வேற வழி இல்லாம நம்ம வீரர்கள் நிறைய பேர் அதில் கலந்து கொண்ட ஒரு நேரம். அப்போ இந்த 2ஆம் உலகப் போருக்காக நிதி திரட்டணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுக்க நிதி திரட்டப்படுது. அப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும் நிதி திரட்டுறதுக்கு முடியல அப்படின்னா அது இந்த மதுரை மண்ணில் மட்டும்தான். அப்போ மதுரையில அந்த மாநகராட்சியினுடைய தலைவராக இருந்தவர் இந்த எம்என்ஆர் சுப்பராமன்கிறவர். அவர் இந்த மாவட்டத்துக்குள்ள இங்கே இந்த பகுதியில் யாருமே வரி வசூல் பண்ணவே கூடாது, குறிப்பா அந்த 2ஆம் உலகப் போருக்கு நிதி திரட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி அதை ஒரு சாதனையாகவே செஞ்சு காமிச்சாரு நம்முடைய எம்என்ஆர் சுப்பராமன் அவர்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலம் இருக்கும் பொழுதே இதை செஞ்சிருக்காருன்னா அப்போ எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாருங்க. மகாத்மா காந்தி மதுரைக்கு வந்தா, அதுவும் அந்த மதுரை திருநகருக்கு வந்தாக்கா இவர் வீட்டில் தான் தங்குவார். அப்பேற்பட்ட செல்வாக்கு மிக்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அவர். அப்படி வரும்பொழுது அவங்க வீட்டில் அவருடைய மனைவி இருக்காங்க. அதாவது பர்வதவர்த்தினி அப்படின்னு அவங்க பேர். அந்த அம்மா காந்தியை சந்திச்சு, சுவாமி எனக்கு நீங்கள் ஒரு வரம் கொடுக்கணுங்க. என்ன? எனக்கு இப்போ தான் திருமணம் ஆயிடுச்சு, நாடு சுதந்திரம் அடைஞ்சாதான் நான் பிரம்மச்சரியத்தை விடுவேன்னு அவர் இருக்காரு, எனக்கு தாய்மை பேர் ஏற்படணும்னா நீங்க தான் எனக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு மகாத்மா காந்திட்ட அவர் சொல்றார். மகாத்மா காந்திக்கு அதை கேட்டோடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. இவர் மிகச்சிறந்த தேசபக்தர்னு தெரியும், ஆனா தேசம் விடுதலை அடைந்தால்தான் ஒரு வாரிசே பெற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணத்துல இருக்காருன்னு உடனே அவரு எம்என்ஆர் சுப்பராமனை கூப்பிட்டு பாடம் நடத்துறார். பிரம்மச்சரியம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு விளக்கி சொல்லி, நீங்க வீட்டுக்காக இல்லைனாலும் நாட்டுக்காகவாவது குழந்தை பெற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நீங்க ஒரு வரம் தரணும்னு கேட்குறேன். தந்துருவேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கருத்தையே அவர் சொல்றார். நீங்க குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு அவருக்கு ஒரு 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பெண்ணுக்கு அவர் சீதா அப்படின்னு பேர் விடுறார். நிறைவா பார்த்தீங்கன்னா அவர் சம்பாதித்த ஒட்டுமொத்த சொத்துக்களும் பர்வதவர்த்தினி சீதா அம்மா அப்படிங்கிற பெயர்ல ஒரு அறக்கட்டளையாக மாறி அதன் மூலம் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து தொண்டுகள் நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பிரம்மச்சரியத்தில் இருந்து கொண்டு நாடு விடுதலை அடைந்த பிறகுதான் நான் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வேன் என்கிற அளவுக்கு மகாத்மா காந்தியே வேண்டி விரும்பி கேட்ட பிறகுதான் அவர்
செவி சாய்க்கிறார் என்று சொன்னால் எப்பேற்பட்ட தியாக சீலராக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் ஒரு நெகிழ்ச்சியை தருகிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.